எல்லா பக்கம் அதே தான் சொல்றாங்க. மக்களே வணக்கம், வெல்கம் டு அனதர் vlog. இன்றைக்கி வந்து எங்கே இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். குறிப்பாக வந்து கிராஸ்கட் ரோடு ஏரியாவில் இருக்கேன். எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் நம்மளோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பெரிய சூப்பர் மார்க்கெட் ரீட்டைல் செயின்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களோட ஹெச்கியூ எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் ஒன் பை ஒன்னாக மீட் பண்ணிவிட்டு மத்தியானத்துலேருந்து அடி வாங்கி சாயங்காலம் ஆயிடுச்சுங்க. அடினால் அடி சின்ன அடி கிடையாது. சரி, அடி வாங்குறதே வாங்குகிறோம், நல்லா தெம்ப சாப்பிட்டுட்டு வீரம் படத்தில் சோறு போட்டு அடிப்பாங்க பார்த்தீங்களா அஜித், அந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கலாமா? ஹைதராபாத் பிரியாணி, எஸ்எஸ் ஹைதராபாத். சாமி என்னங்க, ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணால் ஒரு சட்டி வருது. நல்லா இந்த 6 அடி ஹைட்டில் பாகிஸ்தான்லாம் இருப்பானுங்க பாருங்க, ஆப்கான்காரனுங்க எல்லாம் அந்த மாதிரி ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி வருது. எங்கே நம்ம ஊர் சைட்லலாம் இத்தனோண்டு வகுத்த வச்சுக்கிட்டு உள்ளே இறக்கறக்குள்ளே அப்பா அப்படின்னு ஆகிடுது. அதுவும் பாதி தான் சாப்பிட முடிஞ்சது, மீதியெல்லாம் பார்சல் கட்டிட்டு வீட்டுக்கு. அப்போ வச்சுட்டு வர்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனால் அத்தனை இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரியாணி, இந்த ஸ்டைல் ஆஃப் பிரியாணி வந்து 2 பேர் பண்ணுறாங்க நான் சாப்பிட்ட வரைக்கும். ஒன்று சேலம் மாரார் பிரியாணி, இன்னொன்று வந்து ஹைதராபாத் பிரியாணிங்க. ஸோ எனக்கு இதை விட சேலம் மாரார் கொஞ்சம் பெட்டராக தோணுச்சு. பட் இதில் பீசஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. அதாவது அந்த சிக்கன் பீஸ் வந்து நல்லா உடஞ்சி, இந்த மட்டன் கறி எல்லாம் அப்படியே கொலன்னு ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சிக்கன் பீஸாக இருக்குது பிரியாணியில் இந்த பீசஸ்ஸு. பட் நான் செகண்டாக இன்னொன்று அல்ஃபாம் கிரில் ஒன்று சொன்னேன், அதில் வந்து ரொம்ப சாராகி வந்தது. அது ஒரு 3 கொடுப்ப ரேட்டிங்கு. பட் பிரியாணி வந்துட்டு 4.2, சேலம் மாரார் வந்து 4.5. அது வந்து எல்லாமே நீட்டாக இருக்கும். சேலம் மாரார் ஒரு 4 டைம் சாப்பிட்ருக்கேங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எஸ்எஸ் ஹைதராபாத்தில் சாப்பிட்றேன். ஸோ ஓகே, நான் எதுக்கு ஆரம்பித்து எங்கே நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன் பாருங்களேன். நான் எதுக்கு ஆரம்பித்தேன்னா, நான் வந்து இன்றைக்கி இங்கே வந்து என்ன ஒரு ரியாக்ஷன் பார்த்தேன்னா, எல்லாம் வழக்கம் போல் தானுங்க. சூப்பர் மார்க்கெட் கடைக்காரங்க சொல்கிறது வந்துட்டு, தம்பி ஆல்ரெடி இருக்குப்பா, இந்த ஒரு நாளைக்கு வா, நம்பர் கொடுத்துட்டு போ, எல்லாம் பார்த்துட்டு ஓகே எல்லாம் நல்லா இருக்குது, நீ பண்ணுறது புதுசாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் யாருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. 30% மார்ஜினும் வாங்குறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை திருப்பி கேட்குறாங்க, நம்ம நீ இதுக்கு நீ ஆள் போட்டால் பண்ண முடியும், எனக்கு 1 லிட்டர் எண்ணெய் விற்றா எனக்கு 40 ரூபா 50 ரூபா கிடைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க கேட்குறாங்க எம்ஆர்பிலேருந்து 30% வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எம்ஆர்பி செட் பண்ணுறது வந்துட்டு ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கிறவங்க காம்படிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 700 ரூபா 600 ரூபா இந்த ரேஞ்சில் வச்சுருக்கிறாங்க. எப்படி வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்குள்ளே பக்கத்தில் வண்டி எடுத்தாங்க, நான் பாட்டுக்கு விளாக் எடுத்துகிட்ருக்கேன். விளாக் எடுக்கிறதுக்காக புதுசாச்சுங்களா, அதனால வந்துட்டு இந்த மாதிரி செவத்தை பார்த்து நின்றுக்கிறது. செவத்தை பார்த்து நின்று பேசினா எதுவும் வந்து ஷைனஸ் வரதில்லை, அதனால் நம்ம பாட்டு பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ அதான் மக்களே, சூப்பர் மார்க்கெட் கடைக்காரங்கிட்ட சொல்லி புரிய வைக்கவே முடியலைங்க. ஒவ்வொருத்தரும் கேட்குற மார்ஜினுக்காக நமக்கு தலை சுற்றிது. ஏற்கனவே இருக்கிற பாட்டில்ஸ் போய் பார்த்தா ஒரு பிராண்ட்லலாம் 650, டாட்டாக்காரனை விட எச்சா விற்கிறான். டாட்டாக்காரனை 550 ரூபாய்க்கு விற்கிறான். ஆனால் கோல்ட் ப்ரெஸ் ஆயில் செக் எண்ணெய் கூட 700 ரூபாய்க்கு வச்சுருக்கிறான். அதுவும் விற்கிது, அதையும் மக்கள் வாங்குறாங்க. எப்படி என்ன பண்ணி ஒன்றுமே புரியலிங்க. எப்படிங்க 1 லிட்டர் வந்து இப்போ எனக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 270-50 ரூபா ஆகுதுன்னா, இவனுக்கு 700 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. இதில் நடுவில் பாருங்கள், அசல் ரேட் எங்கே இருக்குது, ப்ராடக்ட்டு ரீட்டைல் ப்ரைஸ் எங்கே இருக்குது, கஸ்டமருக்கு எவ்வளோ, கம்பெனிக்கு எவ்வளோ. ஆனால் விடாது கருப்புங்கிற மாதிரி விடாமல் அடிச்சுட்டே தான் இருக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து இந்த ஜர்னியை வந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம எடுத்துருக்க மிஷன் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கணும். இப்போ நான் 700 ரூபாய் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட் மேலேயே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவன் வச்சிருக்கிற நல்லெண்ணெய் பார்த்தோம்னா சொல்ல முடியும். ஏன்னா நான் இதுலேயே ரெசர்ச் பண்ணிட்டு இருக்கனால இந்த கலரில் எள்ளு வந்ததுனாலே என்ன ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க இப்போ. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கெட்ட ப்ராடக்டாக தான் போய் சேருது. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க தெரிஞ்ச யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் செட்டில் வந்து இதெல்லாம் டெஸ்டிங் பண்ணணுங்கிறதே இல்லைன்னு நினைக்கிறாங்க. கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் இஸ் அ ப்ராசஸ், நாட் அ குவாலிட்டி ஸ்டாண்டர்டுங்கிறது யாருக்குமே புரிய வைக்க முடியலைங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளோட யூனிக்னஸாக நான் வந்து பார்க்குறேன். இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து கோல்ட் ப்ரெஸ் ஆயில் ப்ராசஸ்லேயே வந்து ஹைலி வந்து டிஃபைன் பண்ணி இவ்வளோ மாய்ஸ்சரு இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும்னு பண்ணுறோம். அதுக்கு நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோங்கன்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா அதில் ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணி நாங்கள் ஒரு அந்த ஒரு ஃபார்முலா க்ராக் பண்ணி வச்சுக்கிறோம். பட் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்ட்ஸுக்கு வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி.
ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 சூப்பர் மார்க்கெட் கிட்ட பெரிய கடைங்க இருக்கவே பெரிய கடை. நான் இந்த ஒரு காலனி மாதிரி இருக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கடைகளுக்கே நான் போகலை. நான் என்ன ஃபஸ்ட் ஐடியா பண்ணேன்னா, ஃபஸ்ட் ஒரு பெரிய செயின் இது பண்ணிட்டோம்னா நம்மளோட குவாலிட்டியில் வந்து பிலீவ் பண்ணி அவங்க வாங்கிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு வந்து டே டு டே எக்ஸ்பென்சஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கேஷ் ஃப்ளோ ரொட்டேஷனில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இருக்கிறதுலே இந்த பெரிய கடைக்காரனு பேசுகிற பேச்சுன்னு அவங்க கேட்குற அவங்க எக்ஸ்பெக்டேஷனும் வந்துட்டு சுத்தமாக முடியலைங்க. ஸோ பார்ப்போம். இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும், நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே வணக்கம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு கட் பண்ண பார்த்தீங்களா? அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இன்னொரு விஷயம் கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 ஷாப்ஸ் போனேங்க, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ். என்னென்னா ஓவர் க்ரௌடட் நம்பர் 1 எனக்கு புரிஞ்ச வரையும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து குக்கிங் ஆயில் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்டாக நம்மக்கிட்ட இல்லாமல் ஒரு கடைக்கு போய் கேட்குறோன்னா எங்கப்பா பாட்டிலுன்னு கேட்பாங்க, வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் ஒரு குக்கிங் ஆயில் வச்சுருக்கேங்க, நீங்கள் எடுத்துப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து போகுது அப்படின்னா மேனேஜர்கிட்ட ப்ராடக்ட் எங்கே அப்படின்னு கேட்பாங்க, ஸ்டிக்கர் எங்கே, பேட்ச் நம்பர் எங்கே, எல்லாம் கேட்பாங்க. ஸோ நம்ம இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு 4-5 லட்சத்தை போட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போனதுக்கப்புறம் எல்லாம் ஹைப்பர் க்ரௌடடாக இருக்குதுங்க, இருந்தாலும் வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. 2 பேட்டர்ன் பார்க்குறேங்க கோயம்புத்தூர் சூப்பர் மார்க்கெட்ஸில். என்னென்னா, ஒன்று வந்து ஒரு கடையில் வந்து கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் உள்ளே எடுக்கிறாங்கன்னா வர எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 பிராண்ட் இருக்குது மினிமம், இல்லைன்னா 1 or 2 தான் இருக்குது. அவங்ககிட்ட வந்து பேசவே முடியாது நம்மளால். ஸோ அவன் வந்து இனிஷியலாக யார் வர்றாங்களோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் மாதிரி ஃபஸ்ட்டே வந்துட்டு அந்த பிராண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பேட்டர்னாக பார்க்குறேன். சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். இன்னொரு விஷயம் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வண்டி பற்றி தாங்க. ஸோ இந்த வண்டி வந்து வாங்கி 3 years ஆகுது. வாங்கும்போது 1 lakh. இப்போ எனக்கு என்னென்னா, இந்த மார்க்கெட்டிங்காக நான் வந்து ஃபுல்லாக அலைஞ்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு ஏத்தர் வண்டி எடுத்துடலாம், 450X ஆர் விஸ்தா ஆர் சம்திங் அரௌண்ட் வந்து நமக்கு தேவைப்படுற ஃபீச்சர் எல்லாம் பார்த்தோம்னா ஏத்தரில் வந்து ஒரு 2 lakhs கிட்ட ஆகுதுங்க ஆன் ரோடு. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு ரன்னிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, ஒரு 35 பைசா போல் தான் வரும் போல், 40 பைசா 35 பைசா அந்த ரேஞ்சில் ஏத்தருக்கு வந்து ரன்னிங் காஸ்ட் வருது. பட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து இந்த வண்டி இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு வந்து ஆல்ரெடி வந்து பெய்ட் அப் கேபிட்டல். ஸோ அந்த வண்டி வாங்கணுன்னா எதிர் இந்த வண்டியை விற்றுட்டு இது ஒரு 50 ரூபாய்க்கு போகணும் வைங்க, அப்ராக்ஸாக சொல்கிறேன், எவ்வளோக்கும் தெரியல, நான் இன்னும் விசாரிக்கல. ஸோ ஒரு 1.5 lakhsக்கு வந்து வாங்குகிறோம், இல்லைனா 2 lakhsக்கு வாங்குகிறோம். ஸோ இன் எனி கேஸ் வந்து நான் வந்து ஆன் ஆவரேஜ் வந்து மந்த்லி ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டுறேன்னு வைங்க இந்த வண்டியில். ஸோ பார்க்க போனால் ஒரு 11 வருஷத்துக்கிட்ட வந்து அந்த அமௌண்ட், அதாவது இந்த வண்டி வாங்கின அமௌண்ட்டு இந்த வண்டியிலேயே ஓட்டிகிட்டு இருந்தேன்னு வைங்களேன், எனக்கு வந்து ஒரு 2000 ரூபா 240 இந்த மாதிரி வந்து எனக்கு செலவாகுதுங்க. 3 ரூபாய்ன்னு வைங்களேன், 3 ரூபா கிலோமீட்டர் செலவாகுது வித் மெயின்டெனன்ஸ் பெட்ரோல் எல்லாம் சேர்த்தி. பட்டு புதுசாக ஏத்தர் வாங்கினேன்னா அந்த செலவெல்லாம் இல்லை, 30 பைசா தான், 10 times லெஸ்ஸர் தான். பட் ஸ்டில் வந்து ரன்னிங் திஸ் இஸ் சீப்பர் ஃபார் மீ. ஏத்தர் வந்து யார் மாதிரி ஆளுங்க வாங்கணும்னா, இப்போ என்கிட்ட வண்டியே இல்லை, இப்போ இந்த வண்டி வந்து சுத்தமாக அவுட் ஆயிடுச்சு, 15 வருஷம் கழித்து கேட்குறீங்கன்னா நான் அந்த அன்னைக்கு நான் வந்து ஏத்தர் தான் வாங்க, இதுக்கு மேலே இதுக்கு யூஸ் பண்ண முடியாதுங்க போகுது. பட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்துட்டு இந்த வண்டியை ஓட்டிட்டு 3 ரூபா செலவு பண்ணிவிட்டு நான் ஓட்டும்போது வருஷம் 30,000 ரூபா வந்துட்டு நான் செலவு பண்ண போகிறேன். பட் இந்த சேம் கேஸ் வந்து ஏத்தர் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 2 lakhs பேங்க்கில் இருக்கும். அந்த 2 lakhs வந்துட்டு வட்டி தரும், 6% போட்டாலும் 12,000 வரும். ஸோ இது காம்பவுண்டிங் ஆகிட்டுருக்கும் இயர் ஆன் இயர். ஸோ இது வந்து ஒன்று. ஸோ இதுவே வந்து பேங்க்கில் வைக்காமல் நான் அந்த 2 lakhs எடுத்து மெட்டா ஆட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன்னா சீலிங்கே கிடையாது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்ன்ட்டு. ஸோ ரொம்ப டெம்ப்ட் ஆச்சுங்க. பட் நான் வந்து இந்த வண்டி வந்துட்டு வாங்கின காசு, ரன்னிங் காஸ்ட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது லிவிங் வித் திஸ் பர்டிகுலர் ஸ்கூட்டர் இஸ் பெட்டர் ஃபார் நவ் அப்படின்னு வந்து புரிஞ்சிருக்கு. இன்கேஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பெட்ரோல் வண்டி வந்து புதுசாக வச்சுருக்கீங்க, அதை கொடுத்துட்டு வேறு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 1க்கு 3 டைம் கணக்கு போட்டுக்குங்க. வேணும்னா சாட் ஜிபிடியில் கூட
கேட்டு கணக்கு ஃபுல்லாக ஆராய்ச்சி அதுக்கப்புறம் வாங்குங்க. ஸோ இதான் வந்து என்னோடய பர்டிகுலர் கேஸ். ஸோ இந்த விலாகை வந்து இதோட முடிக்கிறேங்க. இதுக்கு மேலே முடியல, மத்தியானத்துலேருந்து அலைஞ்சாச்சு. அதுக்குள்ளே நான் விலாகை எண்ட் பண்ண மாட்டேன், மறந்துட்டேன் பார்த்தீங்களா. என்ன நான் சொல்லணும் முதல்ல, கண்டிப்பாக தயவு செஞ்சு லகரம் வெல்னஸ் போங்க. ஒரு டைம் நம்ம ஆயில் வாங்குங்க. எத்தனையோ செலவு பண்ணுறீங்க, நீங்களும் நானும் எத்தனையோ செலவு பண்ணுறேன். ஸோ ஒன் டைம் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ஆயில் குவாலிட்டி பிடிக்கும். அண்டு நீங்கள் அந்த கியூஆர் சிஸ்டம் வந்து ஒன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுங்க, பட் அந்த ஆர்கனைசேஷன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ், அவங்க வந்து இந்த டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணலை இன்னும். ஸோ அதனால் வந்து நிறையா பாதிப்புகள் வந்து கஸ்டமருக்கு வந்து உண்டாகுது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணணும். நம்ம வந்து பண்ணுறதே பண்ணுறோம், தெளிவாக பண்ணுவோம் தான் இந்த ஒரு முயற்சி லகரம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குதுங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ், வெளிநாட்டிலலாம் வந்துட்டு இந்த ட்ரேசபிலிட்டிங்கிறது வந்து ஒரு மேஜர் நம்பர் 1 பார்ப்பாங்க. ஒரு பிராண்டு வந்துட்டு எத்தனை வருஷமாக இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க, ஹூஸ் ப்ரொடியூசிங் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து வெளிநாட்டில் வந்து பார்க்குறது வந்துட்டு, இஸ் இட் சேஃப் ஃபார் த பிளானட், இஸ் இட் சேஃப் ஃபார் தெம், ஆர் தே அபைடிங் த ரூல்ஸ் செட் பை கவர்மெண்ட். ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அங்கெல்லாம் வந்து நல்ல எஜுகேட்டடாக இருப்பாங்க பீப்புள். ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் தான் வந்து லகரம் வெல்னஸும் ஆப்ரேட் ஆகுது. பட் சேட் திங் என்னென்னா, இதை வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுல தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு தடையை வந்து சந்திக்கிறேன். ஏன்னா இப்போ நான் சாய்பாபா காலனியில் இருக்கேங்க. சாய்பாபா காலனியில் வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்காரர் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் எடுத்து விற்றா தான் அந்த மக்களுக்கு போய் சேரும். இல்லை அவங்க வந்து மார்ஜின் மட்டும் பார்த்துட்டு குவாலிட்டி பார்க்காம மற்ற பிராண்ட்ஸை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணும்போது பிளைண்டாக, ஸோ இந்த மாதிரி நம்மளை மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தலை தூக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அது வந்து ஒன் மேஜர் திங் நான் வந்து நோட்டீஸ் பண்ணது. ஸோ மக்களே, வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு vlogல சந்திப்போம். பை.